அன்பு குழந்தையே, நான் உன்னை ஒவ்வொரு வினாடியும் கவனித்து வருகிறேன். நீ தவறு செய்யும் போது உன் மனதில் எச்சரிக்கிறேன். ஆனால் நீ அதை பொருட்படுத்தாமல் பலமுறை அதே தவறை செய்கிறாய். அது தப்பாக மாறும் பொழுது கர்மத்தை ஏற்கிறாய். தவறு செய்தால் திருத்திக் கொள்ளலாம். தப்பு செய்யும் போது தண்டனைக்கு ஆளாகிறாய். பிறகு என்னிடம் மன்றாடுகிறாய். என்ன செய்வது? உன் மனம் ஆசை என்கிற மாயாவில் புகுந்து தவறு மேல் தவறு செய்கிறாய். உன் மனதை உண்மையின் பாதையில் செலுத்த தயங்குகிறாய். நீ பிறந்து மடியும் வரை வாழும் வாழ்க்கையில் உண்மை மறவாமல் வாழ்ந்தால் உனக்கு ஞான பாடம் கற்றுத் தருவேன். உன் பாவ சுமையை நான் சுமந்து உன்னை வழி நடத்துவேன். ஆனால் என்னை நம்ப மறுக்கிறாய். என்னிடம் இருக்கும் சக்தியை அறியாமல் தவிக்கிறாய். உன் பாவங்களை குறைத்து உன்னை நல்வழியில் நடத்தி செல்ல என்னை போல் ஒருவர் கிடைப்பது சுலபமல்ல. நான் உனக்காகவே பல மனித உருவில் அவதரித்து உன்னை கண்காணித்து வருகிறேன். நீ அதை உணர்ந்து கொள். ஆனால் நீ மெத்தன போக்கில் இருக்கிறாய். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். உன்னோடு எந்த பொருளும் செல்வமும் வரப்போவதில்லை. நீ செய்த பாவ புண்ணியங்கள் மட்டுமே உன்னை தொடரும். இன்றே அறிந்து நட. ஒரு உண்மையான பாதையை தேர்ந்தெடுத்து விடு. இறையை தேடி அலையாதே. நான் உனக்கு அதை அறிய வைப்பேன். உன்னுள் உறைந்திருக்கும் இறைமையை நான் நிச்சயம் உனக்கு உணர்த்துவேன். பொறுமையுடன் இரு. சத்திய தர்மத்தை மீறி நடக்காதே. நான் என்றும் உன் அருகிலேயே இருக்கிறேன். உன்னை இதயத்தில் சுமந்து காப்பேன்.